தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவக்கர ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 சங்கீதம் 97 முதல் 104 வசனங்கள் வரை நாம் தியானிக்க போகிறோம். மொத்தம் 8 வசனங்கள் இருக்கின்றது. 97 முதல் 104 8 வசனங்களும் ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி சங்கீதக்காரனின் தியானம் 97 வசனம் 103. இரண்டாவது பகுதி சங்கீதக்காரனின் ஞானம் வசனம் 98, 99, 100. மூன்றாவது பகுதி சங்கீதக்காரனின் தீர்மானம் வசனம் 101, 102, 104. முதலாவது பகுதி 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதம் சொல்கிறார். முதலாம் சங்கீதத்துல கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்த அது தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாள் முழுவதும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், அதை மனனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, 103 சங்கீதத்துல 119, 103 வசனத்துல உம்முடைய வார்த்தைகள் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியாக சங்கீதக்காரனின் ஞானம் வசனம் 98, 99, 100. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிறது. என்னை ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகிற சாலமோன் பாருங்க, ஆண்டவரிடத்துல அவனுக்கு என்ன வேண்டும் ஆண்டவர் தரிசனத்துல கேட்டார். அப்ப ஆண்டவர் சாலமோன் சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்போ நம்ம ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்க வேண்டும். அதிக என்னை ஞானம் உள்ளவனாக்கினீர், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிற எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். இன்றைக்கு முக்கியம், எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்பது என்ன தெரியுமா? ஞானத்தை கேட்க வேண்டும். நிறைய பேர் எனக்கு சொத்து வேணும், எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு எல்லாம் சரிதான், கேட்கறது சரிதான். ஆனா ஆண்டவரிடத்துல நீங்க ஞானம் கேளுங்க. மாத்திரமல்ல, 100 சங்கீதம் 119, 100 வசனத்துல உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன், முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரனுக்கு ஆசிரியர் யாரு தெரியுமா? தேவன் தான் ஆசிரியர், தேவன் தான் ஆசிரியர். அங்கே பிரியமானவர்களே, அங்கே இந்த சங்கீதத்துல 119 சங்கீதத்துல 197 வசனத்துல இந்த சங்கீதக்காரனுக்கு தேவன் தான் ஆசிரியர். இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆசிரியர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்க சங்கீதக்காரனுக்கு யார் ஆசிரியர்? கடவுள் ஆசிரியர். பிரியமானவர்களே, கடைசியாக 101, 102, 104. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். பிரியமானவர்களே, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். தீர்மானம், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலக வேண்டும், தீமையான வழிகளை விட்டு விலக வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.